வணக்கம். நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்கள் இன்றைய பார்க்க இருக்க வினாத்தால் வடமராட்சி வலய கல்வி நிலையத்தினால் தரம் 10 மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட 2ஆம் தவணை பரீட்சை 2025 இந்த வினாத்தால் இந்த பகுதி 2இல் அமையப்பெற்ற 2வது வினாவாகிய வரைவு தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம். இன்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கும் பிள்ளையை லிங்கை பயன்படுத்தி வினாத்தால் செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்க. உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடும்போது நீங்கள் எந்த இடத்துலேருந்து பார்க்குறீங்க, எந்த வழியான இந்த மாணவன் அப்படின்றதையும் தெளிவாக குறிப்பிடுங்க. ஏன்னா யூடியூப்பில் பார்க்குறதுல கூடுதலான மாணவர்கள் யூடியூப் வழியாக மட்டும் கல்வி கேட்கின்ற மாணவர்களாக இருக்கிறார்கள். எனது பாடசாலை மாணவர்களோ இல்லை என்னுடைய நேரடி வகுப்பு மாணவர்களோ ஜூம் கிளாஸ் மாணவர்களோ யூடியூப் வழியாக கல்வி கேட்கிறத கொஞ்சம் தவிர்த்து கொள்கிறீங்க. அப்போ நீங்கள் யார் பார்க்குறீங்க அப்படின்றத நான் அறிந்து கொள்கிறதுக்காக கட்டாயம் உங்களோட பெயர், நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க, எந்த வழியான எந்த மாணவன் அப்படின்றத பதிவிடுங்க. அப்போ தான் என்னுடைய நேரடி வகுப்புக்கு மாணவர்களில் யார் இதை கூடுதலாக பயன்படுத்துகிறார்கள் அப்படின்றத நான் அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். யூடியூப் வழியான மாணவர்கள் நிறைய மாணவர்களுக்கு இந்த வீடியோக்கள் சென்றடையுது. இந்த வீடியோ எனது ஜூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களுடைய தம்பி தங்கைகளோ ஜூம் மூலமான வகுப்புகளுக்கும் இணைந்து கொள்கிறேன்டா தாராளமாக இணைந்து கொள்ளலாம். ஒவ்வொரு பாடப்பரப்பும் தெளிவாகவும் விளக்கமாக கற்பிக்கப்படும், அடிப்படையிலேருந்து கற்பிக்கப்படும். எந்த ஒரு சின்ன சந்தேகமாக இருந்தாலும் அது தெளிவுபடுத்தப்பட்டு தான் அங்கே போகும். அப்புறம் வினாத்தாள் வகுப்புகளை நடைபெற்று கொண்டிருக்கிறதால வினாத்தாள் வகுப்புகளில் நீங்கள் கட்டாயம் பங்கு பெற்றும் போது நீங்கள் செய்து பார்ப்பீங்க. அப்போ என்னோட உடனே சந்தேகம் கேட்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அது பிரயோசனமான வகுப்பாக இருக்குது. யூடியூப்பில் ரெக்கார்டிங் தான் இருக்குது. ரெக்கார்டிங்கை விட வகுப்பில் இணைந்து கொள்வது நேரடியாக நமக்கு ஏற்படுற சந்தேகங்களை உடனடியாகவே கேட்கக்கூடியதாக இருக்கிறதால அது கொஞ்சம் இன்னும் கூடுதலான பயனுள்ள வகுப்பாக இருக்குது. இணைந்து கொள்கிறோம்னா தாராளமாக இணைந்து கொள்ளலாம். அது தொடர்பான விவரத்தை என்னை கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன சந்தேகங்களாக இருந்தால் வாட்ஸ்அப்லேயே கிளியர் பண்ணப்படும். பெரிய சந்தேகம் கட்டாயம் உங்களோட கலந்துரையாடத்தான் வேணும் அப்படின்ற சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் வகுப்பில் கலந்துரையாடப்படும். தனிப்பட்ட முறையில் கூட நீங்கள் என்னோட தொடர்பு கொண்டு சந்தேகங்களை தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்படி தீர்த்து கொள்கிறேன்னா என்னுடைய ஜூம் மூலமான வகுப்புகளுக்கு இணைந்து கொள்கிறேன்டா அது தொடர்பான விவரத்தை என்னிட்ட கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, வாங்கும் கேள்விக்குள்ளே போவோம். 2வது கேள்வி வரைவு தொடர்பான ஒரு வினா. வைசமன் 2x வர்க்கம் sin 5 என்ற சார்பின் வரைவை வரைவதற்கு தயாரிக்கப்பட்ட பூரணமற்ற அட்டவணை தான் இந்த ஒரு இடைவெளி வந்திருக்கு. அதனால தான் இதை பூரணமற்ற அட்டவணைன்னு சொல்லுவது. பூரணமற்ற அட்டவணை ஒன்று கீழே தரப்பட்டுள்ளது. இந்த இடைவெளியை நிரப்பணும். இந்த இடைவெளியை கஷ்டப்பட வேண்டாம், சமச்சீர் தன்மையோடைய நிரப்பிடலாம். இங்கே 13, இங்கே 13, இங்கே 3, இங்கே 3. ஆகவே கட்டாயம் இதில் என்ன வரணும்? சய 3 தான் வரணும். அப்போ நீங்கள் நேரடியாக மறை 3ன்றதை நேரடியாகவே போடலாம். எக்ஸ் சமன் மறை 1 ஆகும்போது வையின் பெருமானம் மறை 3 அப்படின்றது நேரடியாக போடலாம். ஆனால் நான் பிரதிகிட்டும் காட்டுறேன். ஏன்னா அப்படியும் ஒன்று தெரிஞ்சிருக்க வேண்டியது தானே. பிரதிகிட்டு செய்கிறது எப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். வினா இலக்கண் 2 அதில் முதலாவது வினா இங்கே பெரிய நாங்கள் வழக்கமாக பயன்படுத்துகிற எண் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதில் முதலாவது எண் வைசமன் 2x வர்க்கம் சய 5 என்ற வரைவில் எக்ஸுக்கு பதிலாக நாங்கள் சய உண்ட பிரதியிட போகிறோம். என்ன பிரச்சனைண்டா, ஒரு அச்சரத்துக்கு பதிலாக ஒரு மறையெண்ண பிரதியிடும் போது நாங்கள் பிரெக்கெட் போட்டு பிரதிவிடணும். எக்ஸ் மறை உண்டண்டா மறை உண்டு முழுவதின் வர்க்கம் சய 5 ஃபஸ்ட்டு வர்க்கித்தல் சய உண்ட வர்க்கித்தால் நேரொண்டு. அப்போ 2 தர 1 சய உண்டு வரும். 2 தர 1 2, 2லேருந்து 5 கழிக்க இயலாது. ஸோ அப்போ திசை கொண்ட எண் சேர்த்தலாக பார்க்குறேன். நேர் 2ஐயும் மறை 5ஐயும் சேர்க்கும் போது 2 பேரும் வேறு வேறு குறி கழிபடும். 2 பேரும் வேறு வேறு குறி என்ன செய்யும்? கழிபடும். ஏன் உதாரணத்துக்கு நான் எப்படி சொல்லலாம்டா, நேர் திசையில் 2 பேர் இழுக்கிறான், மறை திசையில் 5 பேர் இழுக்கிறான். ஒரே பலம் உள்ளாக்கள் எந்த பக்கம் போகும்? மறை பக்கம். யார் கூடவோ அந்த பக்கம் தான் போகும். ஆனால் எத்தனை பேர்ட்ட பலத்தோடு போகும்னா மேலதிகமாக இருக்கிற அந்த 3 பேர். அப்போ 2 பேரும் வேறு வேறு குறியாக இருந்தால் கழித்து பார்க்கணும். கழிச்சா 3 பெரியவற்ற குறிவிடைக்கு வரும் மறை 3. அப்போ நான் பிரதிகிட்டு போட்டிருக்கேன். இல்லை நேரடியாக ஒரு வரியில் மறை 3 எழுதினாலும் சரி, ஒரே வரியில் நேர என கேட்ட கேள்வி என்ன? எக்ஸ் மறை 1 இருந்தால் வை என்ன? மறை 3. அவ்வளோதான். வைசமன் மறை 3ம் சரி, வெறும் மறை 3ம் சரி. கட்டாயம் வைசமன் மறை 3 கொடுக்கணும் மட்டுமே அவசியம் இல்லை. ரைட். ரோம் இலக்கண் 2 என்னென்று பார்ப்போம். ரோம் இலக்கம் போடையில் பெரிய இலக்கண் 2 கேட்டது வரைவுகிற சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். வழக்கமாக அப்படித்தான். எக்ஸ் அச்சு வழியே 10 சிறுபிரிவுகளை 10 சிறுபிரிவுகள் என்று சொல்லப்படுவது
2 பெட்டி, ஒரு பெட்டி எங்களோட சரியான வரைவுத்தாள், இவ்வளவு காலம் நான் பயன்படுத்தின வரைவுத்தாள், மற்ற மாதிரி இல்லை, இதுவும் அப்படித்தான். ஒரு எங்களோட வரைவுத்தாள் இதில் 10, ஒரு பெரிய பெட்டி 10 சிறு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் ஒரு எக்ஸாம் பேப்பருக்கு வர்ற வரைவுத்தாளை பார்த்தீங்களா, ஒரு பெரிய பெட்டி 5 சிறு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது தான் ஃபைனல் எக்ஸாமுக்கு வரும். அதைத்தான் மென்ஷன் பண்ணுறாங்க. 10 சிறு பிரிவுகளை எக்ஸ் அச்சு வழியே ஒரு அலகு, அப்போ 2 பெட்டிக்கு ஒரு அலகு, y அச்சு வழியே 10 சிறு பிரிவுகளுக்கு 2 அலகு. அப்போ எங்களுக்கு அது 2 2ஆக போகுது, சரிதானே? அப்போ நாங்கள் இதில் ஒரு பிரச்சனையுமே இல்லை. எங்களுக்கு எக்ஸ் அச்சும் y அச்சும் வெவ்வேறு விகிதத்தில் கீறலாமா, தாராளமாக கீறலாம். அடுத்தது எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வரைவு கீறலில் நான் கணக்க பிரச்சனையை பார்க்குறேன்னா பெரிய வேலையாக பார்ப்பாங்க. இதோ பெரிய ஒரு பூதம் மாதிரி பார்ப்பாங்க. ஒன்றும் இல்லைடா, y அச்சிந்த பெருமானத்தை எக்ஸ் அச்சிந்த பெருமானத்தை பெற மறையில் 3 பேர், நேரில் 3 பேர். ஸோ இந்த y அச்சு சென்டராக இருக்கணும். ஏன்னா எக்ஸ் அச்சை பிரிக்கிறது y அச்சு. இந்த y அச்சை நீ 10ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் நீ கேள்வி இல்லாமல் y அச்சை நேரியே கீறலாம். இப்போ எக்ஸ் அச்சை கீறதுக்கு கொஞ்சம் யோசிக்கணும். என்றால் வையந்த பெருமானங்களை பார்க்கணும். வையந்த ஆகலும் கூடிய பெருமானம் 13, மேலே கீழே மறை 5, ஆக மொத்தத்தில் 18 அலகு. 18 அலகுக்கு ஒரு பட்டி ஒரு அலகாத்தான் போய் ஆகணும். அதான் அந்த விளக்கம். அப்போ 2 பட்டி 2 அலகுன்னு சொல்லப்படுது. ஆகவே நம்ம 13, இதை பெருசாக யோசிக்கல, 27 பட்டி இருக்குது. அப்போ நம்ம பயந்தடிக்கிறதுக்கெல்லாம் இல்லை, நேரடியாக எக்ஸச்சையும் கீறலாம். ஒரு நல்லா கீழேண்டு அடியொட்ட கீழேண்டு இல்லை, ஒரு அளவில் நீ எக்ஸச்சையும் கீறலாம். என்ன தாராளமாக பெட்டிகள் இருக்குது, இதுக்கு பயப்பட தேவையில்லை. அச்சுக்களுக்கு பேர் போடுறது எக்ஸ் அச்சு, y அச்சு. இதுதான் ஓடர் பிள்ளைகள். சில பிள்ளைகளை நான் பார்த்தா மேலேருந்து பிரித்து கொண்டு வந்து தான் எக்ஸச்சே கீறும். அதுக்குள்ளே அந்த ஒரு வேலை செய்யக்கடையில் 10 நிமிஷம் போடும். 2 உற்பத்தியும் 2 கோடுகளும் பெற்ற இடம் உற்பத்தி. இதுதான் உற்பத்தி. இதிலேருந்து எக்ஸ் அச்சு சொன்னது 2 பெரிய பட்டி, அதாவது 10 சிறு பிரிவுகள் ஒரு அலகு. 1 2 3, 3ஓட காணும் 4 போடுறேன். அதேமாதிரி இங்கால மறை 1, மறை 2, மறை 3, மறை 3, மறை 4 தேவையில்லை, சும்மா போட்டு வைக்கிறேன். மறை 4. y அச்சுக்கு 10 சிறு பிரிவுகள் 2 அலகு. இருக்கிற எல்லா குட்டி குட்டியாக போடாமல் இதுக்கு 2 பட்டிக்கு 2 அலகு. 2 4 6 8 10 12 13 தான் தேவை, 14 காண போட்டிருக்கேன். கீழே அப்புறம் வையச்சு இந்த கீழே வேறு விகிதத்தில் எடுக்கலாம். அது மேலே என்ன விகிதமோ அதே விகிதம் தான் கீழேயும். அங்கேயும் 2 பட்டி 2 அலகு தான். மறை 2, மறை 4, மறை 6 என்ற மறை 5 தான் தேவைப்படும். புள்ளிகள் குறிச்சாச்சு. இப்போ புள்ளிகள் எல்லாமே நீங்கள் பென்சிலால் தான் குறிக்கணும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் புள்ளிகளை 3 விதமாக குறிக்கலாம். புள்ளிகள் நாங்கள் பழைய ஆகலும் பழைய முறை குட்டியாக டொட் ஒன்று வச்சு இந்த இடத்துல டொட் இருக்குன்றது கூட வட்டம் போட்டு காட்டுறது, இல்லை புள்ளடி பயன்படுத்துறது. இப்போ புத்தகத்தில் இருக்கிற மாதிரி பெரிய பொட்டொட்டும் போடலாம். பட் உண்மையாக சொன்னால் பொட்டு போடுறது தான் பிழை. பொட்டு தான் போடணுமென்று சண்டை பிடிச்சா நீங்களும் போடுங்க, அதில் பிரச்சனை இல்லை. இதில் பழைய 2 தான் சரி. இப்போ நான் 3 போட்டாலும் சரி தான் போட போகிறேன். இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் 3ல் எந்த விதத்தில் புள்ளி குறித்தாலும் பிரச்சனை இல்லை. எக்ஸ் மறை 3ஆக இருக்கும்போது வையந்த பெருமானம் அட்டவணையில் இருக்குது நேர் 13, மறை 3ஆக இருக்கும்போது நேர் 13 இந்த இருக்குது. இந்த புள்ளி குறித்து கொள்கிறேன். எக்ஸ் மறை 2ஆக இருக்கும்போது வையந்த பெருமானம் நேர் 3, மறை 2ஆக இருக்கும்போது நேர் 3 இந்த இருக்குது 2க்கு மேலே. மறை 2ஆக இருக்கும்போது நேர் 3. எக்ஸ் மறை 1ஆக இருக்கும்போது மறை 3 இந்த இருக்குது. எக்ஸ் 0 இருக்கும்போது மறை 5. எக்ஸ் திரும்ப சமச்சீர்த்தன்மை பட்டுப்பட்டு போகலாம். எக்ஸ் 1ஆக இருக்கும்போது மறை 3, 2ஆக இருக்கும்போது நேர் 3. எக்ஸ் 3ஆக இருக்கும்போது 13. இப்போ இந்த வரைவு கீறணும். இந்த வரைவு அப்படின்றது ஒரு பரவலை. இங்கே கொஞ்சம் தள்ளி வந்துட்டேன். பரவலை என்றது முறியாமல் கீறப்படணும். இதுக்கு ஒரு சின்ன டெக்னிக் இருக்குடா. நம்ம தேவையில்லாமல் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிறையா குறிச்சுக்க தேவையில்லாமல் நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதில் நாங்கள் என்ன செய்யலாம்னா இந்த வையச்சு இந்த திரும்புகிற பாயிண்டில் ஒரு சின்ன கிடைக்கோடுன்ற போடுவோம். அந்த முறியக்கூடாதுன்றது கூறும். இந்த கிடைக்கோட்டிலேருந்து டெவலப் பண்ணு, உனக்கு முறியாமல் நல்ல உப்பமான பரவலை வரும். இதை பார்த்து பயப்படுறது கொண்டும் இல்லை. நீ ஒரு 4 கணக்கு செய்து பார்க்க அது தண்டவாடில் பிடிபடும். இதுக்கு பயந்தடிச்சு இது என்னென்று செய்கிறது அது ஒன்றும் இல்லை. இந்த வரைவை கீறுவதன் மூலம் நமக்கு என்னத்தை காட்டி தருதுண்டா, எக்ஸ் இந்த பெருமானம் மாற 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 வைக்கு என்ன நடக்கும் அப்படின்றதை இந்த வரைவு காட்டி தருது. நீங்கள் இதை பார்த்து பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை.
அப்போ இது அப்படியே நீங்கள் நீட்டுங்கோ, அது அப்படியே கையால் தான் கீறணும் பிள்ளைகள். ஏன்டா கொஞ்சம் கொஞ்சமாக வளையும். இப்போ நாங்கள் நினைக்கிற மாதிரி இது ஒரு நேர்கோடாக இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள நோக்கி வளையும். அப்போ கையால் தான் நீங்கள் கீறி ஆகணும். சில பிள்ளைகள் இந்த கடைசி கோடை மட்டும் அடிமட்டத்தை வச்சு கீறுறது இருக்குது, அது பிரச்சனை இல்லை. பட் உண்மையாக கையால் தான் கீறணும். ஒப்பமான பரவலை வரும் எங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன வழுக்கள் இருக்குந்தான், அது அவ்வளவுத்துக்கு டீப்பாக நம்ம பார்க்கணுமென்ற அவசியம் இல்லை. ஒரு குட்டி குட்டி பிரச்சனைகள் இருக்கட்டும், அதில் ஒரு சிக்கலும் இல்லை. ரைட், ஓகே. நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம். அதுக்கு நீங்கள் இப்போ இதுக்கு என்ன விட கொடுக்க போகிறீங்க? வரைவு தாளில் என்று கொடுக்கலாம், ஒன்றும் கொடுக்காட்டியும் பிரச்சனை இல்லை. வரைவு தாளில் நான் இதை கீறி காட்டியிருக்கேன்னு கொடுக்கலாம். ரைட், மூன்றாவது கேள்விக்கு போவோம். மூன்றாவது கேள்வி எனக்கு என்ன கேட்டிருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த வரைவில் இருந்தான கேள்விகள் கேட்டிருக்கும். வரைவை பயன்படுத்தி சார்பின் இழிவு பெருமானம். அது என்ன சார் சார்பு? நல்ல கேள்வி. எக்ஸ் மாற 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 வைக்கு என்ன நடக்கும்ன்றது தான் இந்த வரைவு. ஸோ வை தான் சார்பு, வை தான் சார்பு. வை இந்த பெருமானம் மிக சிறிய பெருமானம், வை எடுக்கின்ற மிக சிறிய பெருமானம் என்ன என்றது தான் எங்களோட கேள்வி. ரைட், வைக்கு மாறை 5. வெரி குட். வை எடுக்கின்ற மிக சிறிய பெருமானம் ஒன்றும் இல்லை. இந்த எங்களோட வரைவில் எக்ஸச்சு வழியே, இந்த வரைவு வழியே நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் வைந்த பெருமானத்தை பார்த்து கொண்டு போகலாம். இதில் வைந்த பெருமானம் 13. அப்படியே வரைவில் வரைக்க 12 ஆகுது, 11 ஆகுது, 10 ஆகுது, 9 ஆகுது, 8, 6, 4, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வைந்த பெருமானம் இந்த வரைவு வழியை நான் வரைக்க குறைஞ்சு 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 கொண்டு வருது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு பிறகு குறையலை. இந்த இடத்துக்கு பிறகு திரும்ப என்ன செய்ய வலிக்கிறது? வைந்த பெருமானம் அதிகரிக்குது. ஸோ எனக்கு வை எடுக்கின்ற மிக சிறிய பெருமானம் எது? மறை 5 தான். ஆகவே கேட்ட கேள்விக்கான விட வையின்ற இழிவு பெருமானம் மறை 5 தனியாக கொடுங்கோ. இல்லை சார் நான் வை சமன் மறை 5 கொடுக்க போகிறேன்னு கொடுத்தா பிழை இல்லை. ஆனால் அப்படி கொடுக்குற சந்தர்ப்பத்தில் வை இழிவு சமன் மறை 5 கொடுங்க. இல்லை வை சமன் மறை 5க்கும் பிழை போட தேவையில்லை, அதுக்கும் சரிதான். வை இழிவு சமன் மறை 5 வரும், அது அப்படி கொடுக்குறது தான் நல்ல. போடலாமா சார் பூச்சியங்கமா மறை 5 அப்படின்னு போடலாமா அப்படின்னு கேட்டால், பூச்சியங்கமா மறை 5ன்றது ஒரு ஆள்கூறு, அது வைந்த பெருமானம் இல்லை, அதில் எக்ஸுந்த பெருமானமும் தங்கியிருக்கு. இது இப்படி எந்த சந்தர்ப்பத்தில் நான் இந்த விடையை கொடுக்கணுமெண்டா, திரும்பல் புள்ளியின் ஆள்கூரண்டோ இல்லை இழிவு புள்ளியின் ஆள்கூரண்டோ கேட்டால் மட்டும்தான் நாங்கள் இப்படி விட கொடுக்கணும். இதுக்கு இல்லை, இதுக்கு இதுதான் விட. திரும்பல் புள்ளி அல்லது இழிவு புள்ளி யாது இல்லை இழிவு புள்ளியின் ஆள்கூறு யாதுன்னு கேட்டால் தான் பூச்சியங்கம மறை 5 கொடுப்போம். எக்ஸுன்னு சொல்லி வையின்னு சொல்லுவோம். இங்கே கேட்டது வையிந்த இழிவு பெருமானம் மறை 5. ரைட், அடுத்த கேள்விக்கு போவோம். ரோமன் இலக்கம் இல்லை, பெரிய இலக்கம் 4. இந்த ரோமன் இலக்கம் எனக்கு அடிக்கடி குழப்புது. என்ன வழக்கமாக பாட் ரோமன் இலக்கத்தில் போடுறதால வை சிறிது அல்லது சமன் சயரெண்டாகும் எக்ஸின் பெருமான வீச்சு. வை சிறிது அல்லது சமன் மறை 2 ஆக காணப்படும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு கேள்வி வந்தால் நம்ம என்ன செய்யணுமெண்டா, வை சமன் மறை 2 கோட்டை கீறு. வை சமன் மறை 2 கோட்டுக்கு கீழே இருக்கிற எந்த ஒரு இடத்துலையும் வை இந்த பெருமானம் மறை 2 விட சின்ன. நான் சொல்ல வர்ற விஷயம் இல்லைங்குதா? எந்த ஒரு இடத்துலையும் இந்த இடத்துல வை இந்த பெருமானம் 13, 12, 8, 6, 4, 2, 0, மறை 1, மறை 2 இதை விட கீழே போகும்போது வைந்த பெருமானம் மறை 2 விட சின்ன. அப்போ முதலாவது நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது வைந்த பெருமானம் மறை 2 விட சின்னனாக இருக்கிற வரைவுந்த பகுதியை கண்டுபிடிப்போம். அதுக்காண்டி நீங்கள் எல்லாம் இப்போ நான் கீறுற மாதிரி கோடெல்லாம் கீறணும் இல்லை, நான் உங்களோட விளக்கத்துக்காக கீறேன். இந்த இடத்துல வைந்த பெருமானம் மறை 2 விட சின்ன. இப்போ இதில் மறை 4 தசம் சொச்சம், இது மறை 4, மறை 3 அப்படியே போனால் இதில் மறை 2.1, மறை 2. ஸோ இந்த நீலம் கலர் பண்ணியிருக்க இந்த பகுதியில் வைந்த பெருமானம் மறை 2 விட சின்ன. இந்த பகுதியில் இந்த வரைவை நுப்பாட்டினது எக்ஸ். எக்ஸ் யாரென்று பார்க்கணுமெண்டா மறை 1.2க்கும் நேர் 1.2க்கும் இடையில எக்ஸ் பயணிக்கின்ற போதுதான் வைந்த பெருமானம் மறை 2 விட சின்னனாக இருந்தது. சரி, அப்போ இந்த வீச்சு எப்படி எழுதுறது அப்படின்டா எழுதுவோம் பாருங்கோ. இந்த இடைக்கிள்ளைன்றதுக்கு எக்ஸை நடுவில் போட்டுட்டு சின்ன பெருமானம் மறை 1.2 இல்லை சில பிள்ளைகளுக்கு மறை 1.3 வந்திருக்கலாமா, மறை 1.2க்கும்
நேர் 1/2க்கும் இடையில எக்ஸ் இருக்கின்ற போது, இடையிலண்டா மறை 1/2 விட பெருசாக இருக்கணும், நேர் 1/2 விட சின்னனா இருக்கணும். இருக்கின்ற போது வையந்த பெருமானம் மறை 2 விட சின்னனா இருக்கு. இப்போ சமன் வருமோன்னு கேள்வி கேட்கணும். எக்ஸ் மறை 1/2 இருக்கும்போது என்னுடைய வரைவின்படி y2 இருக்கிறதுக்கு அனுமதி இருக்கு. அதே மாதிரி அப்போ சமன் வரும். அதே மாதிரி இங்கேயும் எக்ஸ் 1/2 இருக்கும்போது என்னுடைய வரைவின்படி y2, இங்கே வைக்கு மறை 2க்கு சமனாக இருக்கலாம்னு சொல்லியிருக்கு. அப்போ 2 இடத்துலையும் சமன் வரணும், சமன் போடப்படணும். அப்போ தான் சரி. 5வது கேள்விக்கு போவோம். 5வது கேள்வி என்ன கேட்டிருக்குண்டா, 6 கேள்வி கேட்டிருக்குது. ஒரு இருபடி சமன்பாடை தந்துட்டு அது இந்த மூலங்கள் நாங்கள் கேட்குறது இருபடி சார்புன்றது வேறு, இருபடி சமன்பாடுன்றது வேறு. சமன்பாடுன்றால் அதுக்கு ஒரு தீர்வு இருக்கும். அதாவது இந்த கோவையை பூச்சியமாக்குற எக்ஸ் யாருன்னு தான் கேட்டிருக்கு. இதை தீர்க்கிறதுக்கு நம்ம 10ஆம் ஆண்டு அறிவோட தீர்க்கவும் இயலாது. என்னென்னா 10ஆம் ஆண்டில் ஒரு இருபடி சமன்பாடை தீர்க்கிறதுக்கு நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிற முறை காரணிகளின் பெருக்கமாக காட்டி அந்த காரணிகளின் பெருக்கம் பூஜ்ஜியத்துக்கு சமனாக இருக்குமெண்டா 2ல் ஒரு காரணி பூஜ்ஜியம் என்ற வெளிப்பட உண்மை. ஆனால் இதை காரணிப்படுத்தலாம். வர்க்கபூர்த்தி முறை என்ற 11ஆம் ஆண்டு முறை லைட்டாக பயன்படுத்தலாம். சக 5 அங்கே அனுப்பினா சக 5, 2ஆல் பிரித்து வர்க்கம் அங்கே அனுப்பினா வர்க்க மூலம் ப்ளஸ் ஓ மைனஸ் வரும். அந்த வர்க்கபூர்த்தி முறையில் தீர்க்கலாம். ஆனால் அதெல்லாம் தேவையில்லை. இங்கே கேட்டது வரைவை பயன்படுத்தி. வரைவு நாம் கீறி இருக்க வரைவுக்கும் எங்களோட தந்த இருபடி சார்ந்த சமன்பாட்டுக்கும் இருபடி சமன்பாட்டுக்கும் என்ன தொடர்புண்டா அதே தொடர்பு தான். அதே கோவை தான் இங்கேயும் இருக்குது. ஸோ ரெண்டையும் ஒப்பிட்டு கண்டுபிடிச்சிருவோம். பாருங்கவா, எங்கள்கிட்ட தந்தது நாங்கள் வரைஞ்சிருக்கிற வரைவு y7 x வர்க்கம் 2x வர்க்கம் y7 2x வர்க்கம் sin 5 வரைவுக்கு நாங்கள் சார்பந்த சமன்பாட்டுக்கு வரைவு இருக்கோம். எங்கள்கிட்ட கேட்ட இருபடி சமன்பாடு 2x வர்க்கம் sin 5 0 என்ற இருபடி சமன்பாடு. இந்த கோவையை பூஜ்ஜியமாக்குற எக்ஸை தான் நான் தேடி வாரன். இந்த கோவையை பூஜ்ஜியமாக்குற எக்ஸ் என்ன செய்யுமெண்டா இந்த கோவையையும் பூஜ்ஜியமாக்கும். ஏனெண்டா ரெண்டும் ஒரே கோவை தான். ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் என்ன முடிவு நடக்குமெண்டா y பூஜ்ஜியமாக இருக்கும். அப்போ y எங்கே பூஜ்ஜியம், வையை யார் பூஜ்ஜியமாக்குறாரோ அவர் இந்த கோவையை பூஜ்ஜியமாக்குவார். இந்த கோவையை பூஜ்ஜியமாக்கினா அதுதான் தீர்வு. அப்போ y பூஜ்ஜியமாகிற இடம் எக்ஸ் அச்ச விடைபெற்ற இடம். இந்த இடத்துல y பூஜ்ஜியம். ஸோ அந்த இடத்துல எக்ஸ் இந்த பெருமானம் என்ன, அந்த இடத்துல எக்ஸ் யார் மறை 1.5 போட்டாலும் சரி 6 போட்டாலும் சரி, மறை 1.5 போட்டாலும் சரி, மறை 1.6 போட்டாலும் சரி. அதே மாதிரி இந்த இடத்துல எனக்கு அதில் 5 தான் வந்தது. அதே மாதிரி இந்த இடத்துல y பூஜ்ஜியம் ஆகுது. அந்த இடத்துல நேர் 1.6 தான் எனக்கு வந்தது. நான் போடுறேன் பிள்ளைகள், இந்த 2 விடையும் சரி, மறை 1.5 நேர் 1.5 சரி, 6 சரி. அதே மாதிரி இங்கேயும் மறை நேர் 1.5 நேர் 1.6 சரி. இல்லை உங்களுக்கு என்ன விட வருதோ நீங்கள் அந்த விடையை போடுங்க. ஏன் அதில் அப்புறம் மாற்றம் செய்கிறீங்க. ஆகவே எக்ஸு இதை இருபடி சமன்பாட்டை தீர்க்கக்கூடிய எக்ஸ் 1 மறை 1.5 அல்லது எக்ஸ் நேர் 1.5 போட்டிருந்தாலும் சரி, எந்த விரைவில் 6 வந்தது 6 போடுறோம். ரைட், இந்த 2 தீர்வு எனக்கு கிட்டத்தட்ட இந்த இருபடி கோவையை பூஜ்ஜியத்துக்கு சமப்பானது. இப்போ உண்மையாக சமனத்தான் வரும். உண்மையாக 2 பக்கமும் சமன் தான் வரும். இங்கே 5 வந்தால் அங்கேயும் 5 தான் வரும். இடத்துல மறை 1.6 போட்டிருந்தாலும் சரி போடுங்கோ. அதே மாதிரி நேர் 1.5 போட்டிருந்தாலும் இந்த விட இதுக்கு 2 விடையில் உண்டு, இதுக்கு 2 விடையில் உண்டு. 2 தீர்வுகளும் சரிதானா, அது வரைவை பொறுத்து மாறுபடும். அதனால இதில் சண்டை பிடிக்கிறதுக்கு ஒன்றுமில்லை. ரைட், 6வது கேள்வி வருவோம். 6வது கேள்வி சில நேரம் ஒரு உயிர்த்தறிதல் கேள்வியாக இருக்கலாம். 6 கேள்வி வர்றதில்லை, ஒரு 5 கேள்வி தான் வர்றது. வரைவு வையச்சின் நேர்த்திசையில் 2 அலகுகள் நகர்த்தப்படின், அதாவது இப்போ நாங்கள் எக்ஸுக்கு போடுற பெருமானத்தை விட இனிமே எக்ஸுக்கு வழக்கமாக போடுற பெருமானத்தில் வைக்கு வந்த பெருமானத்தை விட எக்ஸுக்கு இப்போ போடுற பெருமானம் 2 கூட வரணும், வைக்கு 2 கூட வரக்கூடிய மாதிரி இருக்கணும். நகர்த்தப்படின் புதிய சார்பின் சமன்பாடு யாது? 2 விதமாக கண்டுபிடிக்கலாம். மிக இலகுவாக இவர் அந்த நகர்த்தப்படுகின்ற அந்த சொன்னதால் இப்போ நாங்கள் வரைஞ்சிருக்கிற சமன்பாடு y இந்த பெருமானம் எக்ஸ் இந்த வர்க்கத்தை 2ஆல் பெருக்கி 5 கழிக்கும் போது இந்த பெருமானம் பெறும். நான் 2 அலகு மேல் நோக்கி நகர்த்துறேன்டா என்ன, இப்போ வந்த பெருமானத்தை விட ஒவ்வொரு முறைக்கும் எக்ஸுக்கு நான் 1 போடைக்க முதல் எனக்கு வந்த பெருமானம் எக்ஸுக்கு 1 போடும்போது எனக்கு வந்த பெருமானம் மறை 3 இப்போ மறை 1 வரணும். இதை விட 2 ஸ்டெப் மேலே இருக்கும். முதல் எக்ஸுக்கு நான் 2 போடும்போது 3 வந்ததா, இப்போ எக்ஸுக்கு நான் 2 போடும்போது 5 வரணும்.
5 வரணும்னா ஒன்றும் இல்லை. இந்த சார்பந்த சமன்பாடு நாங்கள் எழுதியிருக்க அந்த சமன்பாட்டை விட இன்னும் ஒரு 2 கூட கொடுக்கணும். 2 அலகு மேல் நோக்கி நகர்த்தணும்டா இந்த வைந்த பெருமானம் 2 கூட வரணும்டா இந்த கோவையோட இன்னும் 2 கூட்டணும். ஸோ இதை சுருக்கி விட்டால் அந்த புதிய சமன்பாடு சரி. y7 2x வர்க்கம் சய 5ஐயும் சக 2ஐயும் உண்டாக்கும் போது வேறு வேறு குறிப்பிட சய 7 போட்டுறில்லை வேறு வேறு குறி கழிவடும். கழிவட்டா 3 பெரியவற்ற குறி விடைக்கு வரும் மறை 3. அவ்வளோதான் பிள்ளைகள். இதை வேறு மாதிரி யோசிக்கவே வேண்டாம், மிக இலகு. ரைட், புள்ளி திட்டத்தை சொல்கிறேன், மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த சய 3க்கு ஒரு புள்ளி, அது வழக்கமானது. வரைவு அச்சுக்கள் தயாரிக்கிறதுக்கு ஒரு புள்ளி, புள்ளிகள் குறிக்கிறதுக்கு ஒரு புள்ளி, ஒப்பமான வலை அதை கடுமையாக பார்க்க தேவையில்லை, அதுக்கு ஒரு புள்ளியாக 3 புள்ளி வரும். இந்த புள்ளிகள் குறித்தது பிள்ளை வேண்டாம், ஒப்பமான வலையும் பிள்ளை. ரைட், அடுத்தது இந்த சார்பிந்த இழிவு பெருமானம் நேரடியாக சொல்லக்கூடியது. அதனால மறை 5 நேரடி விடைக்கு உங்களுக்கு ஒரு புள்ளி தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ரைட், அதுக்கப்புறம் இந்த வீச்சு சொல்கிறதுக்கு வழக்கமாகவே வீச்சுக்கு 2 புள்ளி தான். ஸோ அதே மாதிரி நானும் 2 புள்ளி தாரேன். ரைட், அதுக்கு பிறகு இந்த சமன்பாட்டு இந்த மூலங்களை கண்டுபிடிக்கிற மூலங்கள் என்ற சொல்லும் சொல்லலாம், தீர்வுகள் என்ற சொல்லும் சொல்லலாம். அப்படி தீர்வுகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு புள்ளிப்படி 2 புள்ளி, சமன்பாடை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு புள்ளி. ஏன்னா இது ரொம்ப இலகுவானது. ஆக மொத்தத்தில் இந்த 2வது வினாவுக்கு உங்களுக்கு 10 கெத்தில் பதிவிடணும்.